Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஃபேனாக அந்த படமை எடுத்திருக்கேன். ஒரு ஃபேன்ஸாக எல்லாருமே என்ஜாய் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் போஸ்டர் ஒட்டி பேனர் ஒட்டி பார்த்த ஒரு பையன் சார் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. கண்டிப்பாக சார் அப்ரூவல் இல்லாமல் ட்ரெயிலர் விடுவார். சார் இஸ் வெரி ஹாப்பி. சார் இஸ் வெரி ஹாப்பி. அது இல்லை, நீங்கள் படம் பாருங்கள். படம் பார்த்தா கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. படம் பாருங்கள். படம் பாருங்கள். ஏப்ரல் 10th வந்து சந்தோஷமாக பாருங்கள். தேங்க்யூ. அந்த மாதிரி வாய்ப்பு வந்து அதோட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. தேங்க்யூ. தலைவா பிளாஸ்ட் டீசர். ஐயோ நான் இது மாதிரி டீசர் நான் வந்து எங்கேயுமே பார்த்ததில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அமேசிங். என்ன தலை எப்படி இருந்துச்சு டீசரு? மஜாவா வேற மாதிரி. 3 கெட்டப்ல இருக்காரு ப்ரோ. ஆமாம் தலைவா எனக்கு மூணுமே பிடிச்சிச்சு. பயங்கரமாக இருக்குது ப்ரோ. செம்மையாக இருக்குது. 3 வாட்டி போட்டாங்க. வீட்டுக்கு போய் இப்போ ஒரு 30 வாட்டி பார்க்க போகிறேன். வீட்டில் போட்டு அப்படியே பார்த்து அப்படியே ஒரு 100 சவுண்டில் வச்சு கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ண போகிறேன். சத்தியமாக எல்லா கெட்டப்பும் பிடிச்சிருக்கு எனக்கு. தலையை இந்த மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். ரொம்ப நாள் கழிச்சு என் பேச்சுலர் லைஃப் வேறு முடிய போகுது. தலையை ரொம்ப தேட்டரில் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு படம். சத்தியமாக ரொம்ப வெயிட் பண்ணுறேன். என் கல்யாணத்துக்கு எப்படி வெயிட் பண்ணுறேன் அந்த மாதிரி தலை படத்துக்கு வெயிட் பண்ணுறேன். என் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. அதனால் ரொம்ப லைக் பண்ணுறேன். அதான் அப்படியே 2015 நல்லா ஜிவி பிரகாஷ் கூட ட்விட்டரில் சண்டை போட்டிருக்கேன். நல்லா பிளாக் பண்ணியிருக்காரு. என்னோட நியூ அக்கௌண்ட் இது ட்விட்டரில். இப்போ அவர் எங்களுக்காக ஃபேன் பாய் சமூகத்தில் அவர் ஆட் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு நான் ஃபயர் விடுறேன், அவர் எங்களுக்கு ஃபயர் விடுறாரு. சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை எங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. கிளாஸ் இல்லை எங்களுக்கு. கிளாஸ் இருக்கிறதே நான் லாஸ்ட்டாக துணி வாரிசிங்க தான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த மாதிரி ஆனதில் எனக்கே ஒரு கஷ்டம் இருக்குது. யாராக இருந்தாலும் அவங்க ஃபேனாக இருக்கட்டும், எங்கள் ஃபேனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கஷ்டப்படணும் தான் செய்யும். அவங்க ஃபேமிலிலாம் இருக்காங்க, அப்படிலாம் பார்க்கணும். தனித்தனியாக வரதே சந்தோஷம். அவங்க ஃபேன்ஸ் அவங்க என்ஜாய் பண்ணிட்டோம், நாங்கள் எங்கள்தான் என்ஜாய் பண்ணிக்கிறோம். யாருக்கும் கிளாஸ்லாம் வேணாம் ப்ரோ. அவங்க அதான் என்ன தளபதி தொண்டன்றாங்க. அவர் நல்லது பண்ணால் கண்டிப்பாக நானும் ஓட்டு போடுவேன். அந்த மாதிரி ஷாக்கால ப்ரோ. ஆல்ரெடி தெரியும்ல வரப்போறாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே அந்த மிரர்லலாம் இருந்ததில்ல, அதை வச்சு கெஸ் பண்ணியாச்சு. அதனால் ஆமாம், அதனால் ரொம்ப பயங்கரமாக இருந்தது ப்ரோ. ஆமாம் ஃபுல் ப்ரோ. தெரியாதா ப்ரோ உங்களுக்கு? எல்லாருமே வெயிட் பண்ணுறது அதுக்காக தான் ப்ரோ. ஆப்வியஸாக சூப்பராக இருக்குது ப்ரோ. மற்ற மியூசிக் டைரக்டர்ஸோட இது பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஆமாம். அதை பற்றி எனக்கு தெரில ப்ரோ. பட் ஆனால் வந்து டீசர் பயங்கரமாக இருக்குது. ஆமாம் அது பார்ட் ஆஃப் த கேம் தானே ப்ரோ. அது எல்லாருக்குமே நடக்கிறது தானே ப்ரோ. இப்போ அஜித்ன்றனால கிடையாது, எல்லாருக்குமே நடக்கிறது தானே. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் சேஃப்டியாக தானே இது பண்ணுவாங்க. அதனால் ஆமாம் ப்ரோ. தலையே பிடிக்கும், கெட்டப்பில் பிடிக்கும் இல்லை, தலையே பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் கெட்டப்புனால சொல்ல மாட்டேன். அதுலேயும் அந்த கோட் ஷூட்டு ஒன்று, பிளாக் கலர் கோட் ஷூட்டு எல்லாத்துலேயும் சொல்லுறேன். இப்போயும் சொல்கிறேன். அந்த பிளாக் கலர் கோட் ஷூட்டில் வரா போல் தலை செம்ம மாசு. ஃபஸ்ட்டு பில்லால் எப்படி அந்த ஒல்லியாக ஸ்லிம்மாக பார்த்தோமோ அதே அழகாக அப்படியே இருக்கிறா போல். ஜிவி பிரகாஷ் பீஜம் பிரிச்சா போல். ஆர்த்திக் அண்ணனுக்கு ஒரு வணக்கம். ஃபேன் பாய் சம்பவம் டீசர்லேயே எப்படி பண்ணிடுறாரு, அப்போ ட்ரைலர் படத்தில் எப்படி பண்ணியிருப்பாரு. இன்னும் இப்போ ட்ரைலருக்கு வெயிட்டிங்கு, செம்ம வெயிட்டிங்கு. ஒரு லுக்கையும் வடி வச்சுக்கிறாங்க, பிரிச்சு எடுத்துட்டானுங்க. ஆனால் நான் சொல்ல கூடாதுன்னு நினைக்கிறேன். வீரம் ஜில்லா, வீரம் இட்டு, துணிவு வாரிசு, துணிவு இட்டு. இவங்க சும்மாலாம் 300 கோடி 400 கோடி, அது 150 கோடி கூட அடியில் படம். ஆனால் இவனுங்க ஓட்டுறானுங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. ஃப்ளாப்புக்கு ஒத்துக்கிறேன் நாங்களே. ஆனால் போன படம் ஃப்ளாப்பில் நல்ல படம், அது ஃபேமிலி படம். அது பாதி பேருக்கு புரியலை ஃபேன்ஸுக்கு புரியல. நானும் ஃபேன்ஸ் தான், எனக்கு புரிஞ்சுது. 4 வாட்டி பார்த்தேன், எனக்கு பிடிச்ச படம். தலையை ஸ்க்ரீனில் பார்த்ததே பெரிய விஷயம். அவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் எல்லா வாட்டியும் மாசாக பார்க்கணுன்னு ஆசைப்பட முடியாது. ஒரு ஃபேமிலி ஸ்டோரி அதெல்லாம் இருக்கணும். அவர் இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு அதை நடிச்சுக்கிறாரு. ஒரு லவ் ஸ்டோரியில் நடிச்சார். எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது அஜித் நடிச்சது. இப்போ நாங்கள் போன படத்தில் மிஸ் பண்ணது எல்லாமே இந்த படத்தில் எங்களுக்கு டபுள் மடங்காக கிடைக்குது.
மங்காத்தாவோட டபுள் மடங்காக இருக்கும் படம். ஏப்ரல் 10 யாராக இருந்தாலும் மூலவெளியில் சண்முகம் வாங்க, வைக்கிற 3 கட்டவுட் வைக்கிறோம், செலிப்ரேஷன் எல்லாமே பண்ணுறோம், வாங்க எல்லாரையும் வர வைக்கிறோம். பங்கமாக இருந்துச்சு, நல்லா இருக்கு. பில்லா 3 இடம் டை அடிச்சு நல்லா இருக்காது. பில்லா லுக்கு நல்லா இருக்காது. படம் கண்டிப்பாக மாசா. ஆதிக் ஃபேன் பாய் அங்கே ரசிச்சுட்டு இருந்தார், அவர் உள்ளே இருக்கார், பங்கமாக ரசிச்சுட்டு இருந்தார். அவரே எல்லாரும் ஆதிக்கம் கூப்பிடுங்க, அவர் அஜித்தே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் கத்திட்டு இருந்தார் உள்ளே இருந்து. ஆமாம் நல்லா இருந்துச்சு. உனக்கு வர உள்ள ஊரில் தான் ப்ரோ. நாங்கள் காலையிலே வந்து தான் டிக்கெட் எடுத்துருப்போம். இப்போ உள்ள ஊரில் தான் ப்ரோ. மனசு கஷ்டமாக இருக்குது. ட்ரெய்லர் எப்படியாவது எடுத்துடணும் ப்ரோ. கேங்ஸ்டர் தான் ப்ரோ. ஃபுல்லாக எமோஷனலே இருக்காது போல். பார்க்கலாம், அடுத்த மாதம் ஃபுல்லாக அப்டேட்டாக தான் வரும். மோஷன் போஸ்டர் எல்லாமே பார்க்கலாம் என்னான்ட்டு. சால்ட் அண்ட் பேப்பர் ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. சால்ட் அண்ட் பேப்பர் ஃபைட் சீன்லாம் செம்ம. கன்னுலாம் ஜெயிலில் அந்த கையில் கூட்டு போகும்போது பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக ஸ்டார்டிங்கில் தான் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு எல்லாமே. பார்க்கலாம் எவ்வளோ நல்லா இருந்துட்டு. 18 ப்ரோ எடுத்துடலாம். எப்படியா வந்துடணும் டிக்கெட்டு. மேடம் டீசர் பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. we are all excited. அஜித்தோட நிறைய ஸ்டைல்ஸ் அண்ட் லுக்ஸ் பார்த்தோம். இட்ஸ் ஸோ நைஸ். ஐயோ பயங்கரமாக இருந்துச்சு. ஐ திங்க் தியேட்டர் சீட்ஸில் உட்கார முடியல. எவ்ரிபடி வாஸ் ஸ்க்ரீமிங். எல்லாம் கத்துனதில் வந்து சீட்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சு. ஆமாம், அப்சல்யூட்லி. 3 அதை விட நிறைய கெட்டப்பில் இருந்தார். பயங்கரமான கெட்டப்பில் இருந்தார். அது சொல்கிற செமையாக இருந்தது. பழைய படங்களோட ரீகால்ஸ் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. அது சொல்கிறாரு. வாலி படத்தோட ஒரு சீன் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக பார்த்தா இட்ஸ் பிரில்லியன்ட். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. we're all excited. கரெக்ட். சூட் போட்டு நடந்து வந்தது செம்ம அழகாகவும் இருந்தார். மியூசிக்கும் செம்மையாக இருந்துச்சு. ஐ திங்க் ஆல் கிரெடிட்ஸ் டு ஆதிக் அண்ட் டீம். தே டிட் அ ரியலி குட் ஜாப். படமே ஃபேன் பாய்ஸ்க்காக தான். யா அதோ இப்போலேருந்தே வெயிட் பண்ணிருக்கோம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்கோம். காம்படிஷன் அவரோட இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாரு, இவரோட இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறாரு. காம்படிஷன்லாம் நான் பார்க்குறது இல்லை. ஐ லைக் போத் ஆஃப் தெம். ஆமாம் ஆமாம், அவர் கூடயே தான் இருக்கார். நாங்களும் போயிடணும் ஆக்சுவலி துபாய்க்கு ரேஸ்க்கு. ஆமாம்மா, ஐ வாஸ் வித் ஏகே ரேசிங் டீம் தான். ஸோ அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார். பேஷனேட்டாக எது பண்ணாலும் பேஷனேட்டாக தான் பண்ணுவார். 6 மாறு தக்காளி சோறு ப்ரோ. ஃபேன்ஸுக்கு வந்து நிறைய பேர் விடாமுயற்சியில் இது இல்லைன்னு இருந்தவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பக்கா ட்ரீட். ஸோ ஏப்ரல் 10 வந்து பாருங்கள். நிறைய படங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நம்ம டீசரில் பார்க்க முடிஞ்சு. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரோ? அந்த பில்லா அந்த ஃப்ரேம் பார்த்தீங்களா? அந்த பில்லா ஃப்ரேம் வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படி வரும். ஸோ பில்லா வாலி எல்லாம் டேரக்டர் வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. எல்லா இதுலேயும் இன்னொரு ஏகே சார் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காரு அதில். ஸோ ஏப்ரல் 10 இப்போ அடுத்த எப்படா ஏப்ரல் 10 ஆகும்னு இருக்கேன் எங்களுக்கு. ஸோ பக்கா வெயிட்டிங். நீங்கள் ஃபேன் பாய் சம்பவம் வந்து ஆத்விக் பண்ணியிருக்காரா? ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்படி பண்ணியிருக்காரு ப்ரோ? பீட்டெல்லாம் அதிருது அப்படியே வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். இப்போ கூட ஒரு இதில் சொன்னார், நான் ஒரு ஃபேன் பாயாக நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியுது. இதில் பார்த்தாலே ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ அதிர்ச்சியாக அவர் போடுற அந்த மியூசிக்கும் ஏகே சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்கும் அவ்வளோ ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் வந்து அப்படி ஏங்குறாங்க ஏகேன்னு. ஸோ பக்காவாக பண்ணியிருக்காரு சார். சாரும் டேரக்டர் சாரும் ஆஸ் அ டேரக்டரும் பண்ணியிருக்காரு, ஃபேன் பாயும் பண்ணியிருக்காரு. ஸோ பக்கா கமர்ஷியல் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ஃபேனாக அந்த படமாக எடுத்திருக்கேன். ஒரு ஃபேன்ஸாக எல்லோரும் என்ஜாய் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் போஸ்டர் ஒட்டி பேனர் ஒட்டி பார்த்த ஒரு பையன் சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. கண்டிப்பாக சார் அப்ரூவல் இல்லாமல் ட்ரெயிலில் விடுவார். சார் இஸ் வெரி ஹாப்பி. சார் இஸ் வெரி ஹாப்பி. அது இல்லை, நீங்கள் படம் பார்த்தா கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. படம் பாருங்கள். ஏப்ரல் 10 வந்து சந்தோஷமாக பாருங்கள். தேங்க்யூ. அந்த மாதிரி வாய்ப்பு வந்து அதோட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. தேங்க்யூ.